இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரன்வே பேமெண்ட்ஸ் அண்ட் இட்ஸ் டைப்ஸ். இது வந்து ஏர்போர்ட்ஸ் இன்ஜினியரிங்கில் ஒரு டாப்பிக்கு. இதை பற்றி இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரன்வே பேமெண்ட்ஸ்னால் என்ன? ரன்வே பேமெண்ட்ஸுங்கிற ஒரு சர்ஃபேஸ். அது வந்து ஏர்க்ராஃப்ட் டேக் ஆஃப் பண்ணுறதுக்கும் லேண்ட் பண்ணுறதுக்கும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து இந்த பேமெண்ட்ஸ் வந்து எப்படிலாம் இருக்கணும்னா ஸ்ட்ராங்காக இருக்கணும், டியூரபுளாக இருக்கணும், மேசிவ் லோட்ஸில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி வந்து இது வந்து நம்ம டிசைன் பண்ணணும். அடுத்தது பேமெண்ட்ஸ் டைப்பிக்கலி கன்சிஸ்ட் ஆஃப் மல்டிபிள் லேயர்ஸ். அதாவது இது பேமெண்ட்ஸ் கீழே வந்து மல்டிபிள் லேயர்ஸாக இருக்கும். அதாவது சர்ஃபேஸ் கோர்ஸு, அடுத்து பேஸ் கோர்ஸ், அது சப் பேஸ் கோர்ஸ், அப்புறம் சப்ரேட். அது வந்து என்னென்ன பண்ணால் இந்த லோடை வந்து ஏர்க்ராஃப்ட்லேருந்து லோடை வாங்கி ஈவனாக சேஃபாக வந்து நமக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். இது வந்து 2 டைப் ஆஃப் பேமெண்ட்ஸ் இருக்குது. ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட்ஸ் அண்ட் ரிஜிட் பேமெண்ட்ஸ். இதை பற்றி நம்ம ஃபர்தராக அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒய் பேமெண்ட்ஸ் ஆர் டிசைன். எதுக்காக பேமெண்ட்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணுறோம்? பேமெண்ட்ஸ் வந்து லோடை வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோன்னு சொல்கிறோம். அதனால் நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சப்ரேட் சாயிலோட பியரிங் கெப்பாசிட்டி வந்து லிமிட்டை தாண்டி எக்ஸீட் ஆகாது. அதான் அந்த பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பேமெண்ட்ஸ் வந்து நம்ம தேவையான அளவுக்கு நம்ம திக்னஸ் கொடுத்துருந்தோம்னா அந்த லோடு வந்து அப்ளை ஆகல. அதாவது ஏர்க்ராஃப்ட்லேருந்து லோடு வந்து பேமெண்ட்ஸ்க்கு அப்ளை ஆகும்போது கீழே இருக்கிற லேயர்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆகாமல் இருக்கும். அதுக்காக அந்த பேமெண்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்து டு கிவ் ஏ க்ளீன் சர்ஃபேஸ் ஃப்ரீ ஃப்ரம் டஸ்ட் ஆர் பார்ட்டிகல்ஸ் தட் மே ப்ளோன் ஆர் பிக்ட் அப் வித் ஏர்க்ராஃப்ட் ப்ரொப்பல்லர்ஸ். அந்த ஏர்க்ராஃப்ட் ப்ரொப்பல்லர்ஸ், அதாவது ஃபேன் மாதிரி சுற்றும்ல, அதில் வந்து ஃப்ரீ ஃப்ரம் டஸ்ட், ஏதோ பார்ட்டிகல்ஸ், அதில் ஏதோ பார்ட்டிச்சுன்னா டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதுக்காக பேமெண்ட்ஸ் வந்து டிசைன் பண்ணுறோம். அடுத்து டு ப்ரொவைட் adequate support for the loads imposed by the aircraft using the airport. அதாவது ஒரு இல்லை நம்ம ஏர்க்ராஃப்ட் வந்து லேண்ட் பண்ணுறதுக்கும் டேக் ஆஃப் பண்ணுறதுக்கும் இது ஒரு சப்போர்ட் மாதிரி கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட்ஸ். இந்த ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட்ஸ்னால் என்ன? அடுத்து இந்த ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட்ஸ் வந்து cannot take up the tensile stress. இது வந்து டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எடுத்துக்காது. காசுக்கு பேர் லோட், நம்ம லோட் அப்ளை பண்ணும்போது டென்சைல் ஸ்ட்ரெஸ் வந்து எடுத்துக்காது. இப்போ இதோட லோட் கேரிங் கெப்பாசிட்டி வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, நம்ம அந்த லேயர் சிஸ்டம் கொடுக்கணும். அதாவது பேஸ் கோர்ஸ், சப் பேஸ் கோர்ஸு, அதோட லேயர் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் த லேயர் சிஸ்டம் பொறுத்து தான் அந்த லோட் கேரிங் கெப்பாசிட்டி வந்து இருக்கும். அடுத்து these such payments consist of a series of layers with the strongest at or near the surfaces. அதாவது சீரீஸ் ஆஃப் லேயர்ஸ் இருக்கும், வித் ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து டைப்பிக்கல் ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் சாயில் செப்பரேட், பேஸ் கோர்ஸ், இந்த சப் பேஸ் கோர்ஸ் அண்ட் சர்ஃபேஸ் கோர்ஸ். அடுத்து sub base course, base course and surface course may also consist of one or more number of layers of the same or slightly different materials. இப்போ நம்ம வந்து ஒரு சப் பேஸ் கொடுத்துருக்கோம், அது பேஸ் கோர்ஸும் கொடுத்துருக்கோம், அதுக்கு மேலே சப் பேஸ் கோர்ஸ் கொடுத்துருக்கோம். அப்படின்னா இப்போ இந்த சப் பேஸ் கோர்ஸ்லேயே 2 விதமான லேயர் கொடுக்கலாம். இப்போ சப் பேஸ் கோரில் ஒரு லேயர் வந்து ஒரு மெட்டீரியல்ஸ் வந்து கொடுத்துருக்கலாம், அடுத்த லேயர் வந்து வேறு ஒரு மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்கலாம். எதுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி பேஸ் கோர்ஸ்லையும் கொடுக்கலாம், அதே மாதிரி சர்ஃபேஸ் கோர்ஸ்லேயும் நம்ம வந்து கொடுக்கலாம். அதான் அந்த பாயிண்ட் சொல்லியிருக்கோம். இதுதான் ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட்ஸ். இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு லேயராக இருக்கும், அதில் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. மேலே வந்து ஆஸ்பால்ட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆஸ்பால்ட் சர்ஃபேஸ், ஸ்டெபிலைஸ் பேஸ் சப் பேஸ், அந்த மாதிரிலாம் டிசைன் பண்ணி தான் ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட்ஸ் வந்து டிசைன் பண்ணுவாங்க. அடுத்து த டிசைன் ஆஃப் த ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட்ஸ். இது என்ன மெத்தட்னா, இந்த சிபிஆர், த கலிஃபோர்னியா பேரிங் ஏசியன் மெத்தட் வந்து யார் டிசைன் பண்ணான்னா, டெவலப்டு பை த கலிஃபோர்னியா டிவிஷன் ஆஃப் ஹைவேஸ் இன் 1928. This method was subsequently adapted for the military airports. The use by corps engineer எங்கன்னா யூனிட்டட் ஸ்டேட்ஸ் ஆர்மியில் வந்து இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க ஷார்ட்லி ஆஃப்டர் த அவுட் பிரேக் ஆஃப் த வேர்ல்டு வார் 2. அடுத்து இந்த அப்ளிகேஷன் ஆஃப் த சிபிஆர் மெத்தட் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த மெத்தட் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா, அந்த திக்னஸ், அதாவது சப் பேஸ் சர்ஃபேஸ் கோர்ஸ் இருக்குல்ல, அதோட திக்னஸ் வந்து நம்ம எவ்வளோன்னு வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட்டு
the subgrade is properly compacted. வந்து சப்கிரேட் வந்து நல்லா காம்பேக்ட் பண்ணிக்கணும். அதோட சிபிஆர் வேல்யூ வந்து 5 to 10% இருக்கணும். அடுத்து ஓவர் த காம்பேக்டட் சப்கிரேட், அதாவது அந்த சப்கிரேடுக்கு மேலே சப்பேஸ் லேயர் இருக்குள்ள அதோட சிபிஆர் வேல்யூ வந்து 20 to 50% தான் இருக்கணும். அடுத்தது ஓவர் த சப்பேஸ் கோர்ஸ் மேலே வந்து பேஸ் கோர்ஸ் போட்டுக்கணும். அதோட சிபிஆர் வேல்யூ வந்து 80 to 90% தான் இருக்கணும். அந்த டாப் ஆஃப் த பேஸ், அதாவது அதுக்கப்புறம் ஆஸ்பால்ட்டாக இல்லை பிட்டுமினஸ் லேயர் இந்த சர்ஃபேஸ் போட்டுருக்குள்ள அது வந்து 5 to 10 cm திக் இருக்கணும். லேட் இன் 2 layers, அதாவது 2 லேயராக வந்து 5 to 10 cm திக்கில் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கணும். எம்பிரிக்கல் ரிலேஷன்ஷிப்ஸ் இன் ஃபார்ம் ஆஃப் சார்ட்ஸ் அண்ட் கர்வ்ஸ் ஃபார் வேரியஸ் wheel loads have been established between the CBR test value and the thickness of the pavement structures. அதாவது இது வந்து ஒரு சார்ட் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து கர்வாக இருக்கும். அது எதை பொறுத்துனா இந்த வீலோடையும் அந்த சிபிஆர் டெஸ்ட் வேல்யூ பொறுத்து இந்த கர்வ்ஸ் அந்த சார்ட்ஸ் வந்து டிசைனாக இருக்கும். அதை பொறுத்து தான் அந்த திக்னஸ் ஆஃப் த பேமெண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். அதாவது நம்ம அதை வச்சு தான் கண்டுபிடிப்போம். அது எப்படின்றது அடுத்து பார்க்கலாம். The total thickness of the pavement, the consisting of subbase, base and surfacing for a given value of the design load is obtained for the corresponding CBR with the value of the subgrade. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து நம்ம அதாவது நமக்கு டிசைன் லோடு என்னன்னு தெரியும், அதாவது ஏர்கிராஃப்டோட லோடு அப்படி என்னன்னு தெரியும். இப்போ அதை வச்சுக்கிட்டு நம்ம டோட்டல் திக்னஸ் வந்து எப்படி கண்டுபிடிப்போம்னா, அதாவது நம்ம சப்கிரேடோட சிபிஆர் வேல்யூ தெரியும், அப்புறம் டிசைன் லோடு என்னன்னு தெரியும். அதை வச்சு நம்ம டோட்டல் திக்னஸ் கண்டுபிடிக்கிறோம். அதாவது டோட்டல் திக்னஸ்னால் சப்பேஸ், பேஸ் அண்ட் சர்ஃபேஸிங் வந்துருக்குல, அது டோட்டல் திக்னஸ் வந்து நம்ம டிசைன் லோடை வச்சும் சிபிஆர் வேல்யூ ஆஃப் சப்கிரேடை வச்சும் நம்ம கண்டுபிடிச்சிடும். அதே மாதிரி தான் ஃபார் கிவன் டிசைன் லோடை வச்சும் கரஸ்பாண்டிங் சிபிஆர் ஆஃப் சப்பேஸ், அதாவது சப்பேஸோட சிபிஆர் வேல்யூ வச்சும் டிசைன் லோடையும் வச்சும் நம்ம திக்னஸ் ஆஃப் த பேஸ் கோர்ஸோட நம்ம திக்னஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம். எதை வச்சுன்னா இந்த சிபிஆர் ஆஃப் த சப்பேஸை வச்சும் டிசைன் லோடை வச்சும் நம்ம பேஸோட திக்னஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து ஃபைனலி ஃபார் த கிவன் டிசைன் லோட் and corresponding to the CBR base the thickness payment is obtained. அதாவது அதே மாதிரி தான் இந்த சிபிஆர் ஆஃப் த பேஸை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் டிசைன் லோடு தெரியும். அப்புறம் அந்த ரெண்டையும் வச்சு நம்ம சார்ட்டில் வந்து திக்னஸ் ஆஃப் த பேமெண்ட் வந்து நம்ம அப்டேட் பண்ணிடலாம். அதாவது சர்ஃபேஸ் நம்ம மேலே போடுற பிட்டுமினஸ் லேயர் அதோட திக்னஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணிடலாம். அடுத்து த பேஸ் மஸ்ட் ஹேவ் ஏ மினிமம் திக்னஸ் ஆஃப் 15 cm இன் கிரிட்டிக்கல் ஏரியாஸ். அந்த 15 cm திக்னஸ் வந்து மினிமமாக இருக்கணும் எப்போனா இந்த கிரிட்டிக்கல் ஏரியாஸ் அப்போ. அடுத்து த திக்னஸ் ஆஃப் த சர்ஃபேசிங் இஸ் இண்டிகேட்டட் ஆன் த டிசைன் சார்ட்ஸ் ஃபார் கிரிட்டிக்கல் அண்ட் ஃபுல் டெப்த் பேமெண்ட் அண்ட் ஃபார் த நான் கிரிட்டிக்கல் ஏரியாஸ். அதாவது இந்த சர்ஃபேஸோட திக்னஸ் வந்து இந்த டிசைன் சார்ட்ஸில் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க ஃபார் த கிரிட்டிக்கல் அண்ட் நான் கிரிட்டிக்கல் ஏரியாஸில். அடுத்து இஃப் த திக்னஸ் ஆஃப் த சர்ஃபேசிங் அண்ட் த பேஸ் கோர்ஸ் எக்ஸீட்ஸ் that determined from the design chart the subbase may be proportionally decrease. அதாவது நம்ம கண்டுபிடிச்ச திக்னஸ் ஆஃப் த சர்ஃபேஸோட கோர்ஸையும் அது பேஸ் கோர்ஸையும் அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம்னா அப்போது வந்து இந்த சப்பேஸோட திக்னஸ் வந்து ப்ரொபோர்ஷனல் டிக்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம ஒரு லிமிட்னு ஒன்று இருக்குது பேஸ் கோர்ஸுக்கு, அந்த லிமிட்டை தாண்டி நம்மளுக்கு வேல்யூ வந்துருச்சுன்னா சப்பேஸோட கோர்ஸ் வந்து ப்ரொபோர்ஷனலாக டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிசைன் சார்ட்ஸ் வந்து யார் ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா இந்த FAA மெத்தட், அதை வச்சு நம்ம இந்த திக்னஸ் வந்து நம்ம கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட்டு வந்து த ரிஜிட் பேமெண்ட் பற்றி பார்க்கலாம். ரிஜிட் பேமெண்ட்ஸ் கேன் டேக் அப் த டென்சைல் ஸ்ட்ரெஸ். அதாவது ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட்ஸில் வந்து கேனாட் டேக் அப் த டென்சைல் ஸ்ட்ரெஸ் பார்த்தோம்னா இப்போ ரிஜிட் பேமெண்ட் வந்து டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணும். அண்ட் தே கேன் கன்சிஸ்ட் ஆஃப் ஏ கான்கிரீட் ஸ்லாப் விச் மே சர்வ் சர்ஃபேசிங் லேயர். அங்கே வந்து பிட்டுமினஸ் லேயர் வந்து சர்ஃபேஸ் லேயர் கொடுக்கணும், இங்கே வந்து கான்கிரீட் ஸ்லாப்பை வந்து சர்ஃபேஸ் லேயராக கொடுத்துருக்கோம். அடுத்து இட் இஸ் a useful practice to provide a good base or subbase course below the cement concrete slab because it increases the life of pavement considerably, just proves more economical in the long run. நம்ம வெறும் கான்கிரீட் ஸ்லாப் மட்டும் கொடுக்காம அது கீழே வந்து ஒரு ப்ராப்பரான பேஸையும் ஒரு சப்பேஸையும் நம்ம கொடுக்குறதுனால ஒரு லைஃப் ஸ்பேன் வந்து நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, அடுத்தது ரிஜிட் பேமெண்ட்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் சிமெண்ட் கான்கிரீட் விச் மே எதர் பி பிளெயினாக இருக்கலாம் இல்லை ரீஇன்ஃபோர்ஸ்ட் ஆர் பீஸ்டு. அதாவது நார்மலாக வெறும் கான்கிரீட்டை மட்டும் வச்சு சர்ஃபேஸ் கொடுக்கலாம், இல்லை ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வச்சு நம்ம
வந்து நம்ம அந்த சிமெண்ட் கான்கிரீட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். The rigid pavement, because of its high mass of elasticity of all ranges of temperature, tend to distribute the load over a relatively wide area, and a major portion of structural capacity is supplied by the concrete slab itself. அதாவது rigid pavementல வந்து high mass of elasticity வந்து இருக்கும் ஃபார் ஆல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர். இப்போ வந்து அந்த லோடு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் ஓவர் வைட் ஏரியா அண்ட் மேஜர் போர்ஷன் வந்து ஸ்ட்ரக்சரல் கெப்பாசிட்டி. அதை வந்து கான்கிரீட் ஸ்லாப்பே அதுவே வந்து லோடை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இதான் வந்து ரிஜிட் பேமெண்ட்டு. அதாவது 38 சென்டிமீட்டர் சர்ஃபேஸ் கோர்ஸ், அதாவது இது வந்து சிமெண்ட் கான்கிரீட் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணுவோம். அடுத்து 20 சென்டிமீட்டர் பேஸ் கோர்ஸ், அடுத்து 20 சென்டிமீட்டர் சப் பேஸ் கோர்ஸ் அண்ட் 40 சென்டிமீட்டர் காம்பாக்ட் செப்பரேட். இதில் என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ண சொல்லி ஹைவேஸ்லேயே படிச்சிருப்போம். இது மாதிரி தான் இருக்கும். ரிஜிட் பேமெண்ட்ஸ் வந்து இப்படி தான் டிசைன் பண்ணுவாங்க. அடுத்து the design of a rigid pavement. The first consideration of the design would be estimated load which is to carry. எவ்வளோ லோடு வந்து கேரி பண்ணுறது ஃபஸ்ட்டு வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆஃப்டர் knowing the load, the next step is to determine the critical stress. அதாவது கிரிட்டிக்கல் ஸ்ட்ரெஸ் வந்து ஸ்லாப்பில் வந்து எவ்வளோ வந்து டெவலப் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். The stresses in the concrete pavements induced in the following ways. ஃபஸ்ட்டு வந்து wheel loads. அடுத்து the change of the shape of slab due to differential in temperature between top and bottom of the slab. அதாவது ஸ்லாபுக்கு மேலே டெம்பரேச்சர் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆகுது, கீழே எவ்வளோ டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் ஆகுதுன்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம். அடுத்து சேஞ்ச் ஆஃப் ஸ்லாப் டியூ டு டிஃப்ரென்ஷியல் இன் மாய்ஸ்சர் பிட்வீன் டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் ஸ்லாப். அதே மாதிரி மேலே வந்து எவ்வளோ மாய்ஸ்சர் இருக்குது, கீழே வந்து எவ்வளோ மாய்ஸ்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து த ஃப்ரிக்ஷன் டெவலப் பிட்வீன் ஸ்லாப் அண்ட் ஃபவுண்டேஷனும். அடுத்து வென் த ஸ்லாப் இஸ் டிசைட்ஸ் டு சேஞ்ச் இட்ஸ் வால்யூம், அதாவது டெம்பரேச்சர் அது மற்ற ரீசனால் அந்த கான்கிரீட் வந்து ஷேப் வந்து சேஞ்ச் ஆகும். அப்போது வந்து அதோட ஃப்ரிக்ஷன்ஸ் வந்து எவ்வளோ டெவலப் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துக்கணும் எப்போ ஸ்லாப் அண்ட் ஃபவுண்டேஷனுக்கு. அடுத்து த மெத்தட்ஸ் ஆஃப் ரிஜிட் பேமெண்ட்ஸ். அதாவது த 3 மெத்தட்ஸ் இருக்குது ஃபார் டிசைனிங் ரிஜிட் பேமெண்ட். ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து FAA மெத்தட். அடுத்தது மெத்தட் பேஸ்ட் ஆன் வெஸ்டர்ன் அனாலிசிஸ் அண்ட் PCA மெத்தட். நெக்ஸ்ட் அடுத்து சாய்ஸ் ஆஃப் த டிசைன் பேமெண்ட்ஸ். இப்போ ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட்டை நம்ம எடுக்க போகிறோமா இல்லை ரிஜிட் பேமெண்ட் வந்து யூஸ் பண்ண போகிறோமா, அது எதை பொறுத்துனா அந்த அமௌண்ட் அலாட்டட் இந்த பட்ஜெட். இப்போது ஒரு ஏர்போர்ட் ரன்வே, அதாவது அந்த ஏர்போர்ட் கட்டுறதுக்கு எவ்வளோ பட்ஜெட் அலாட் பண்ணியிருக்காங்க அதை பொறுத்து வந்து பேமெண்ட்ஸ் வந்து மாறும். அடுத்து அவைலபிலிட்டி ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ், லேபர் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் பொறுத்தும், லேபர் எவ்வளோ லேபர்ஸ் அவைலபிள் அந்த பொறுத்தும், அதாவது எக்யூப்மெண்ட்ஸ் எவ்வளோ அவைலபிள் இருக்குது, நம்ம எவ்வளோ வாங்க முடிஞ்சிச்சு அதை பொறுத்து ஃப்ளெக்சிபிளாக இல்லை ரிஜிட்டாக வந்து நம்ம சூஸ் பண்ணுவோம். அடுத்து த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த சாயில் ஆன் விச் த லேண்டிங் ஃபெசிலிட்டி இஸ் டு பி பில்ட். அந்த சாயிலோட கேரக்டரிஸ்டிக்கை பார்த்து நம்ம வந்து சூஸ் பண்ணுவோம். அடுத்து கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், அடுத்த ஏரியாஸ், த ஹியூமிடிட்டி, டெம்பரேச்சர் அண்ட் ரெயின்ஃபால், இதெல்லாம் பொறுத்து நம்ம சூஸ் பண்ணுவோம். அடுத்து த டிகிரி ஆஃப் த பெர்மனன்சி ரெக்யர்டு. அப்புறம் மேக்னிடியூட் ஆஃப் த வீல் லோட்ஸ், எவ்வளோ வீல் லோடை பொறுத்து என்ன பேமெண்ட்ஸ் கொடுக்கலாம்னு சூஸ் பண்ணலாம். அடுத்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு அண்ட் நேச்சர் அண்ட் டென்சிட்டி ஆஃப் த ஆன்டிசிபேட்டட் ஏர் டிராஃபிக். அடுத்து நெக்ஸ்ட்டு சேஃப்டி ஆஃப் த ஏர்போர்ட் ஆப்ரேஷன். இதெல்லாம் பொறுத்து நம்ம என்னென்ன பேமெண்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம்னு வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம்.